ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வந்து மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ல நெக்ஸ்ட் டாபிக் மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட்ல கண்டினியூஸ் பீம் இருக்கு. அதுல உள்ள சம் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டிஃப்னஸ் ஃபேக்டர் எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா கேன்னு மென்ஷன் பண்ணுவோம். அதுல வந்து வேரியன்ட் வந்து ஃபிக்ஸ்டா இருந்துச்சுன்னா ஸ்டிஃப்னஸ் ஃபேக்டரோட வேல்யூ வந்து 4EI டிவைடட் பை எல். ஃபிக்ஸ்டா இருந்ததுன்னா 4EI டிவைடட் பை எல். அந்த எண்ட் வந்து ஹிஞ்சுடா இருந்துச்சுன்னா 3EI டிவைடட் பை எல். என்னது 3EI டிவைடட் பை எல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ்ல எண்ட் வந்து ஃபிக்ஸ்டா இருந்துச்சுன்னா அப்ப I பை எல். என்னது I பை எல். அதே வந்து ஹிஞ்சுடா இருந்துச்சுன்னா 3I டிவைடட் பை 4L. 3I டிவைடட் பை 4L. ரிலேட்டிவ் ஸ்டிஃப்னஸ்ல ஃபிக்ஸ்டா இருந்துச்சுன்னா I by L. அதே வந்து ஹிஞ்சுடா இருந்துச்சுன்னா 3I divided by 4L. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கேரி ஓவர் மொமெண்ட். கேரி ஓவர் மொமெண்டோட ஃபார்முலா என்னன்னா கேரி ஓவர் ஃபேக்டர் இன்டு அப்ளைட் மொமெண்ட். கேரி ஓவர் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு கேரி ஓவர் ஃபேக்டர் இன்டு அப்ளைட் மொமெண்ட். கேரி ஓவர் ஃபேக்டரை வந்து நம்ம COFன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்ப கேரி ஓவர் ஃபேக்டர் என்ன வரும்? அப்ப அப்ளைட் மொமெண்ட் வந்து அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் போயிட்டுன்னா டிவிஷன்ல போயிடும். அப்ப கேரி ஓவர் மொமெண்ட் டிவைடட் பை அப்ளைட் மொமெண்ட். கேரி ஓவர் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு கேரி ஓவர் மொமெண்ட் டிவைடட் பை அப்ளைட் மொமெண்ட். ஃபேக்டர் மொமெண்ட் பை மொமெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு மொமெண்ட் பை மொமெண்ட். கேரி ஓவர் மொமெண்ட் டிவைடட் பை அப்ளைட் மொமெண்ட். கேரி ஓவர் ஃபேக்டர்ல வந்து எண்ட் வந்து ஃபிக்ஸ்டா இருந்துச்சுன்னா 1/2. அதே வந்து ஹிஞ்சுடா இருந்துச்சுன்னா 0. கேரி ஓவர் ஃபேக்டர் வந்து ஃபிக்ஸ்டா இருந்துச்சுன்னா 1/2, ஹிஞ்சுடா இருந்துச்சுன்னா 0. நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் மொமெண்ட். டிஸ்ட்ரிபியூட்டிங் மொமெண்ட்டுக்கு என்ன ஃபார்முலானா டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் இன்டு அப்ளைட் மொமெண்ட். டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் இன்டு அப்ளைட் மொமெண்ட். இப்போ கேரி ஓவர் மொமெண்ட்டுக்கு வந்து கேரி ஓவர் ஃபேக்டர் இன்டு அப்ளைட் மொமெண்ட். அப்ப கேரி ஓவர்னு வந்துருச்சு. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் மொமெண்ட்டுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் இன்டு அப்ளைட் மொமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டருக்கு ஃபார்முலா என்னன்னா ஸ்டிஃப்னஸ் ஃபேக்டர் ஆஃப் மெம்பர் டிவைடட் பை டோட்டல் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் ஜாயிண்ட். ஸ்டிஃப்னஸ் ஃபேக்டர் ஆஃப் மெம்பர் டிவைடட் பை டோட்டல் ஸ்டிஃப்னஸ் ஆஃப் ஜாயிண்ட். இந்த ஆறு ஃபார்முலாவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்ப்போம் நாளைக்கு. நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.